சாயங்காலம் தென்னாலிராமன் அரண்மனையிலிருந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவரோட அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் மனைவி வசுதா கேட்டா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. என்ன இன்னைக்கு ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? தெரியல, சொல்லுங்களேன். ஏன் வசுதா, இன்னைக்கு தர்பார்ல இருந்த எல்லாருக்கும் ராஜா கிருஷ்ணதேவராயர் தன் தோட்டத்துல காய்ச்ச கத்திரிக்காய் மோர் குழம்பு கொடுத்தாரு. அந்த மோர் குழம்பு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாச்சு. கத்திரிக்காய் மோர் குழம்பு தானே, அதுதான் நானும் நிறைய தடவை வச்சிருக்கேனே. ஆமா, நீ நிறைய தடவை வச்சிருக்க. ஆனா ராஜா தோட்டத்து கத்திரிக்காயில நல்ல வாசனை இருக்கு, அதனால சொல்றேன். அந்த வாசனை இன்னும் என் நாக்க விட்டு போகல. அப்ப எனக்கும் அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு வாங்க, நானும் அந்த மாதிரி மோர் குழம்பு வைக்கிறேன். அது அது ரொம்ப கஷ்டம் வசுதா. ஏன் அப்படி? அட, அது ராஜா தோட்டத்து கத்திரிக்காய் இல்ல. அந்த தோட்டத்துக்குள்ள ராஜா யாரையும் விடுறது இல்ல, யாருக்கும் கத்திரிக்காய் கொடுக்கறதும் இல்ல. அதனால நான் எப்படி கொண்டு வர்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கத்திரிக்காய் நிச்சயமா வேணும். நீங்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால கண்டிப்பா கத்திரிக்காய் பறிச்சிட்டு வாங்க. அத நம்ம முரளியும் சாப்பிடுவான். அட, திருட்டுத்தனமா பறிக்கிறது நல்லதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்பவே ராஜா தோட்டத்துல இருந்து கத்திரிக்காயை கொண்டு வாங்க. சரி சரி, கொண்டு வரேன். ஆனா கொஞ்சம் மெதுவா பேசு, யாராவது கேட்டுருவாங்க. தெனாலிராமன் திருடனா? டேய் திருடா, அந்த கத்திரிக்காய் ஒன்ன என்ன பாடுபடுத்த போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. பாருங்களேன், இந்த கத்திரிக்காய் மோர் குழம்பும் ராஜாவோடது மாதிரியே இருக்கும் பாருங்களேன். அதுல என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் அப்படிப்பட்டது. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க போய் முரளியை எழுப்புங்க. வேண்டாம் வேண்டாம், அவன் ஒண்ணு எழுப்ப வேண்டாம். அவன் தூங்கினா தூங்கட்டுமே. அவனும் தான் இந்த குழம்பு சாப்பிடட்டுமே. எவ்வளவு சுவையா இருக்கு. இது மாதிரி மறுபடியும் கிடைக்காது. அப்படின்னா சரி, அவனை எழுப்புறேன். அட, தண்ணி எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? பாத்துக்கிட்டே இரு. அட, முரளி முரளி, எழுந்திருப்பா. இத பாரு, எப்படி மழை கொட்டிட்டு இருக்கு. உன் உடையெல்லாம் ஈரமாயிடுச்சு பாரு. எழுந்திரு எழுந்திரு. அப்பா, மழை ரொம்ப பெய்யுதா? ஆமா, பலமா பெஞ்சுகிட்டு இருக்கு. வா, சீக்கிரமா உடைய மாத்திக்க, நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாம்ப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். முரளி, ஏன் சாப்பாடு வேண்டாங்கற? இத பாரு, நான் இன்னைக்கு ராஜா தோட்டத்து கத்திரிக்காயில குழம்பு பண்ணிருக்கேன். ராஜா தோட்டத்து கத்திரிக்காய் மோர் குழம்பா? ஆமா ஆமா, சரி சரி, சீக்கிரம் வா. ஆஹா, குழம்பு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் விடு. குடு குடு, இன்னும் குடுமா. நல்லா இருக்கு. என்னங்க, இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என் தோட்டத்து கத்திரிக்காய தெனாலிராம திருடினானா? மகாராஜா, இது உங்களுக்கு அவமானம். என் தோட்டத்து கத்திரிக்காய தெனாலிராம திருடினானா? மகாராஜா, இது உங்களுக்கு அவமானம். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லி தலையில ஏறி உட்கார்ந்துட்டான். போய் அவனை கூட்டிக்கிட்டு வாங்க. அவனுக்கு கொடுக்கிற தண்டனையில வாழ்க்கை பூரா கத்திரிக்காய் மோர் குழம்பை நினைவுக்கு வரக்கூடாது. மகாராஜா,
மகாராஜா, என்ன கூப்பிட்டீங்களா? தெனாலி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன மகாராஜா? நேத்து என் தோட்டத்துக்கு வந்து நீ கத்திரிக்காய் திருடியாமே. இது அபாண்டமான குற்றச்சாட்டு மகாராஜா. நான் ஏன் உங்க தோட்டத்துல கத்திரிக்காய் திருடணும்? நேத்து சாயங்காலம் தானே நீங்க எனக்கு விருந்து வச்சீங்க. பின்ன ஏமா வசுதா, தெனாலிராம சொல்றது உண்மையா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் கணவரு உங்க தோட்டத்து கத்திரிக்காய் என்னைக்கும் திருடவே மாட்டாரு. அவருக்கு கத்திரிக்காய் மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அவரே உங்க சட்டத்தை மீறி நடந்தா மறுபடியும் கத்திரிக்காய் குழம்பு கிடைக்குமா என்ன? நீ சொல்றது சரிதான். ஆனா என் தோட்டத்துல கத்திரிக்காய் திருட்டு போயிருக்கு, அதுவும் உண்மை. அப்ப அதை திருடினது யாரு? மகாராஜா, கத்திரிக்காய் திருட்ட பத்தி நீங்க இவங்க கிட்ட ஏன் கேக்குறீங்க? இது வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற கதை மாதிரி தான். நான் இவங்க பையனை கூட்டிட்டு வர கோட்டையாவை அனுப்பி இருக்கேன். இப்ப அந்த பையன் வந்த உடனே தெரிஞ்சு போயிடும் உண்மை எது பொய் எதுன்னு. முரளி, இத பாரு, உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி நீ என்ன சாப்பிட்ட? ராஜா தோட்டத்து கத்திரிக்காய் மோர் குழம்பு. மகாராஜா, நான் சொன்னேன்ல, இந்த தெனாலிராமன் தான் கத்திரிக்காய் திருடி இருக்கான். அது நான் தான் உங்களுக்கு சொன்னேன். நினைவு இருக்கட்டும். ஏன்னா பொழுது சாஞ்ச உடனே நீங்க கொரட்டை விட ஆரம்பிச்சிடுவீங்களே. நீ எப்ப கத்திரிக்காய் மோர் குழம்பு சாப்பிட்ட? ராத்திரி நல்லா மழை பெஞ்சது இல்ல, அப்பதான் சாப்பிட்டேன். என்ன இவன் ஆமா, நல்லா மழை பெஞ்சது. மழையா? நேத்து ராத்திரி எப்ப மழை பெஞ்சது? மகாராஜா, முரளி ராத்திரி தன் சொப்பனத்துல பாக்குறது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிடுவான். ஒருவேளை நேத்து ராத்திரி மழை பெஞ்சதாவும் உங்க தோட்டத்து கத்திரிக்காய் மோர் குழம்ப சாப்பிட்டதாவும் சொப்பனம் கண்டிருப்பான். அதனாலதான் இப்படி பேசுறான். சரி சரி, போகட்டும், விடுங்க. ஆனா மகாராஜா, அந்த கத்திரிக்காய் விஷயம் அதை யார் வேணா தின்னுட்டு போகட்டும். சாப்பிடணுங்கிறதுக்காக தானே பறிச்சிருக்காங்க. பாவம், தென்னாலிராமன் மேல சொன்ன குற்றச்சாட்டை அவங்களால நிரூபிக்க முடியல. தென்னாலிராமனோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி ராஜா ஒண்ணும் செய்ய முடியல.